ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. நம்மளால பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட உலகம் உருவாகிறது முன்னெல்லாம் நம்ம டிவியில் படம் பார்க்கணுன்னா சிடி டிவிடி எடுத்துகிட்டு வீட்டில் பார்ப்போம். ஆனால் இப்போல்லாம் ஆன்லைனில் யூடியூப்பில் பார்க்குறோம், ப்ரைம் வீடியோவில் பார்க்குறோம், நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறோம். இப்போ ஷாப்பிங் பண்ணுறதுனால ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட பேசணுன்னா ஆன்லைனில் வீடியோ கால் பண்ணுறோம். இதெல்லாம் சாத்தியமாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் தொழில்நுட்பம் எப்படி இயங்குது, இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரீசெண்டாக நான் இதை பற்றி தேடிட்டு இருக்க போது யூடியூப் ஒரிஜினல் சீரீஸில் இதுக்கான இன்ஃபர்மேஷன் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதைத்தான் நான் இங்கே தமிழில் பதிவு பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கார்த்திக் ஷோ. வெல்கம் பேக். இன்டர்நெட்னா என்னன்னு சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸும், எல்லா ஸ்மார்ட் டிவைஸும், அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், ஸ்மார்ட் வாட்சாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே ஒன்றா இணைச்சு அதுக்கு இடையே தகவலை பரிமாறுறதுக்கு உபயோகப்படுத்தப்படுற தொழில்நுட்பம் தான் இன்டர்நெட். நீங்கள் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருந்தப்போ கம்ப்யூட்டர் இஸ் அ பைனரி டிவைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, கம்ப்யூட்டர் அது சேமிக்கிற தகவலை 0 and 1 தான் சேமிக்கும். அதை தான் பைனரின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொன்று 0 and 1 பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 8 பிட் செஞ்சதுன்னா ஒரு பைட்டு, 1024 பைட் சேர்ந்ததுன்னா ஒரு கிலோ பைட், 1024 கிலோ பைட் சேர்ந்தா ஒரு மெகா பைட், இப்படியே அது பெருகிட்டே போகும். இந்த விகிதத்தில் தான் நம்ம தகவலை மெஷர் பண்ணுவோம். அந்த தகவல் ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், எந்த ஃபைலாக இருந்தாலுமே கம்ப்யூட்டர் அதை சேமிக்கும் போது அதை இந்த மாதிரி 0 and 1 கன்வெர்ட் பண்ணி தான், பைனரி டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி தான் சேவ் பண்ணும். சரி, இதே மாதிரி கம்ப்யூட்டர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அந்த தகவலை இன்டர்நெட் வழியாக பரிமாறும் போதும் பைனரி டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி தான் பரிமாறும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறீங்க, உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோவோட சைஸ் 1 பைட்டுன்னு வச்சுக்கோம். கண்டிப்பாக அந்த சைஸுக்கு ஃபோட்டோ இருக்காது, அதோட நிறைய அதிகமாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு 1 பைட்டுன்னு வச்சுக்கோம். நான் முன்னாடியே சொன்னேன் 8 பிட் செஞ்சால் தான் 1 பைட்டுன்னு. அப்போ அந்த ஃபோட்டோ நீங்கள் இன்டர்நெட்டில் அனுப்பும்போது அது மறுபடியும் 0 and 1 கன்வெர்ட் ஆகும். அந்த எந்த விதத்தில் 0 and 1 0க்கு அப்புறம் 1 வருமா, 1,0 வருமாங்கிறது அது இன்டர்னல் அல்காரிதம். ஆனால் அது 8 பிட்டாக கன்வெர்ட் ஆகி அந்த 1 பைட் ஃபோட்டோ 0 and 1 இன்டர்நெட் வழியாக செலுத்தப்படும். இப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, அப்புறம் ஒயர்டு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குது, அதுக்கு ஒரு வைஃபை வச்சுருக்கீங்க, வைஃபை டிவைஸ் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த வைஃபை வழியாக நீங்கள் கம்ப்யூட்டர் இணைச்சிருக்கீங்க, அதாவது ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் ஒரு டேட்டாவை, நீங்கள் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அனுப்புறீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், அது பைனரி டேட்டாவை 0 and 1 கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ஒயர்லெஸ் மூலிமா அது வைஃபைக்கு அந்த டேட்டா போகணும். அதுக்கு உபயோகப்படுத்தப்படுறது தான் ரேடியோ வேவ்ஸ். இந்த ரேடியோ வேவ்ஸில் 2 ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஒரு ஃப்ரீக்வன்சி 1 குறிக்கும், இன்னொரு ஃப்ரீக்வன்சி 0 குறிக்கும். எந்த விதத்தில் 0 and 1 டேட்டா கன்வெர்ட் ஆகுதோ அந்த விதத்தில் இந்த ஃப்ரீக்வன்சி மாறுபட்டு அது ரேடியோ வேவ்ஸாக போய் வைஃபை டிவைஸில் சேரும். அந்த வைஃபை டிவைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் வழியாக ஒரு கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசெண்டாக இப்போல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் என்னென்னா, அது ஒரு கண்ணாடியில் உருவாக்கப்பட்ட கேபிள் தான். அந்தளவுக்கு ரொம்ப ரிஃப்ளெக்டிவ் பவர் இருக்கும். ஆனால் அதை நம்மளோட தலைமுடியோட அடர்த்தி அளவு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு மெல்லிசான கேபிளாக தான் இருக்கும். ஸோ அந்த கேபிள் வழியாக அது ட்ராவல் ஆகும். அப்படி அது ட்ராவல் ஆகிறதுக்கு எந்த ஃப்ரீக்வன்சியில் அது ரிசீவ் பண்ணுதோ, இப்போ 0 ரிசீவ் பண்ணுதா, 1 ரிசீவ் பண்ணுதா, அதை பொறுத்து அங்கே லேசர் லைட்டு உருவாக்கப்படும். அந்த லேசர் இப்போ 1 ஃப்ரீக்வன்சியில் ரேடியோ வேவ்ஸ் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா லேசர் லைட் எரியும். இப்போ 0 அப்படிங்கிறத ஃப்ரீக்வன்சி ரிசீவ் பண்ணுச்சுன்னா அந்த லேசர் லைட் ஆஃப் ஆகும். ஸோ எந்த விதத்தில் 0 ஃப்ரீக்வன்சி மாறுதோ அந்த அளவு இந்த நம்ம வைஃபை ரவுட்டர்லேருந்து லேசர் லைட் ஆனாய் ஆஃப் ஆகும். அந்த லைட்டு இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி நடக்கிற ஒரு சின்ன விஷயம். இது எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கும். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டாவை உங்கள் கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்புறீங்கன்னா, நம்ம பொதுவாக நம்ம போஸ்ட் அனுப்பும்போது ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் போடுவோம். அதே மாதிரி இந்த டேட்டா, பைனரி டேட்டா கன்வெர்ட் ஆகும்போது அது எந்த கம்ப்யூட்டர்லேருந்து வருது, எந்த கம்ப்யூட்டருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் அதில் இணைக்கப்படும். அதை தான் ஐபி அட்ரஸ், அதாவது இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ஜியோ கனெக்ஷன் இருக்கும், ஏர்டெல் கனெக்ஷன் இருக்கும், வோடஃபோன்
கனெக்ஷனுக்கு இந்த மாதிரி நிறைய இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொருத்தரையுமே இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து ஒவ்வொரு வீட்டில இருந்து வர தகவல் எல்லாத்தையுமே இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியா எடுத்துக்கொண்டு போய் ஒரு மத்திய இடத்துல சேர்த்துவாங்க. அதை தான் வந்து இன்டர்நெட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் ஹப்புக்கு நம்ம வந்து இப்போ நான் வந்து டேட்டா அனுப்புறேன்னா என் கம்ப்யூட்டர் வழியா போய் நான் ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டு ஏர்டெல் சர்வீஸ் ப்ரொவைடர் வழியா போய் நேராக அந்த இன்டர்நெட் ஹப்புக்கு போகும். அதுக்கப்புறம் நான் வந்து எந்த கம்ப்யூட்டருக்கு தகவல் அனுப்பணும், அதாவது அந்த 2 அட்ரஸ் நான் எங்கே போட்டிருக்கோம்னா அது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது இன்டர்நெட் ஹப் வந்து டிட்டர்மைன் பண்ணி எந்த விதத்தில் அனுப்புனா அங்கே சீக்கிரம் போய் சேருங்கிறதையும் அது ஒரு அல்காரிதம். அந்த அல்காரிதம் வச்சு வேகமாக எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த தகவல் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியாக அனுப்பப்படும். இதுவே நான் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறவனா இருந்தேன்னா இப்போ என் மொபைல் ஃபோனில் இருந்து அனுப்பப்படுற டேட்டா வந்து ரேடியோ வேவ்ஸாக மாறி உங்கள் ஃபோனில் இருந்து பக்கத்தில் எந்த டவரில் உங்கள் ஃபோன் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த டவருக்கு ரேடியோ வேவ்ஸாக போகும். அந்த டவர் வந்து அந்த ரேடியோ வேவ்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா 0 and 1 லேசர் லைட்ஸாக மாற்றி இப்போ நீங்கள் டவரை பார்த்தீங்கன்னாலும் டவருக்கு கீழே வந்து பெரிய பெரிய ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் இருக்கும். அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸுமே நேராக போய் இன்டர்நெட் ஹப்புக்கு தான் போய் சேரும். இந்த மாதிரி இன்டர்நெட் ஹப்புக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த டேட்டா எங்கே போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு மறுபடியும் கேபிள் வழியாக ஒருவேளை அவங்க யூஸ் பண்ணுறவங்க வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்கன்னா அவங்க வந்து எந்த டவரில் கனெக்ட் ஆகிருக்காங்களோ அந்த டவருக்கு அந்த டேட்டா செலுத்தப்படும். அதுக்கப்புறம் அந்த டேட்டா தகவல் எல்லாம் வந்து ரேடியோ வேவ்ஸை மாற்றி நேராக உங்கள் ஃபோனுக்கு வரும். உங்கள் ஃபோன் வந்து ரேடியோ வேவ் அப்சர்வ் பண்ணி நேராக மறுபடியும் மைனரி டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து அது என்ன இமேஜோ ஃபோட்டோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் அதை வந்து உங்கள் ஃபோன் இருக்கிற ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அது வந்து முன்னாடி காட்டும். இதுதான் இன்டர்நெட் இயங்குறதுக்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்பம். ஒருவேளை நீங்கள் யாருக்கு டேட்டா அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கடல் கடந்து வேற கண்டத்தில் இருந்தாங்கன்னா அங்கேயும் கேபிள் வழியாக தான் டேட்டா போகும். என்னடா இப்படி சொல்கிறானே நீங்கள் யோசிக்கிறீங்களா? எனக்கு அப்படி தாங்க இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது. கடல் வழியாக கேபிள்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸும் சொன்னேன் இல்லையா, எப்படி நம்ம வீட்டிலேருந்து ஒரு கேபிள் வழியாக நேராக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வழியாக ஹப்புக்கு போகுதுன்னு சொன்னல, அதே மாதிரி ஒவ்வொரு ஹப்பில் இருந்தும் ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு பெரிய பெரிய ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் வழியாக தான் கடல் வழியாக இந்த தகவல் எல்லாம் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப மெல்லிசாக இருக்காது, ரொம்ப தடிமனாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம உலகம் முழுவதுமாக இருக்கிற பல கான்டினென்ட்ஸுக்கு இந்த மாதிரி கேபிள்ஸ் போயிருக்குன்னா இது எப்படி இருக்கும் வந்து ஒரு மேப் மாதிரி ஒரு ரூட் மேப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை தான் வந்து இங்கே பார்க்கலாம் எப்படி வந்து ஒவ்வொரு இன்னொரு கான்டினென்ட்டுக்கு வந்து தகவல் வந்து கேபிள் வழியாக அனுப்பப்படுது அப்படின்னு. இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஒரு கேபிள் கட் ஆச்சுன்னா அப்போ வந்து நம்ம ஒரு கான்டினென்ட்லேருந்து இன்னொரு கான்டினென்ட்டுக்கு டேட்டா அனுப்பணும்னா அது போய் சேராதா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இருக்காதுங்க. இதோட உள்கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இப்போ ஒரு கேபிள் கட் ஆனாலுமே அது மாற்று வழியில் டேட்டாவை அனுப்புகிற மாதிரி தான் அவங்க வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா எதிர்காலத்துல இந்த மாதிரி கண்டம் விட்டு கண்டத்துக்கு இன்டர்நெட் வழியா டேட்டா அனுப்புறத இந்த கேபிள் வழியா அனுப்பாம இன்னும் திறமையான முறையில வேகமான முறையில எப்படி வயர்லெஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கறத பத்தி முன்னணி நிறுவனங்களான அமேசான், ஆல்பபெட், ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்கள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்னென்ன அவங்க புதுசாக ஆராய்ச்சி பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம வேற வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்டா சொல்லுங்க. இது வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட மறுபடியும் பார்க்குறேன். Until then, this is Karthik signing off. Bye.